ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி போனோம் இல்லையா, அந்த வீடு ஒரு வழியாக நம்ம பாண்டிச்சேரியை ரீச் ஆயாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா 6-6:30 மணி இருக்கும். செம்ம கூலிங்கு, பனி வேற நிற்க முடியல, அலை வேற அடிக்குதா, காற்று சிலுன்னு காற்று, வாயெல்லாம் உலருது, நிற்க முடியல, வெடன்னு ஆயிடுச்சு. சரி ஓகே, வந்துட்டு இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கும்பல் எதுவும் இல்லை. நம்ம சீக்கிரம் போய் ரீச் ஆகிட்டோம். அது இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் சுத்தமாக தூக்கமே வரல. சரி நம்ம ஒரு ரூமை எங்கேயாவது நம்ம போய் பார்க்கலாம், ரூமை பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம எங்கே போகணும்னு சொல்லி பிளானை போடலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி இங்கே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடித்தோம். இதெல்லாம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க போலக்கு, இந்த இதெல்லாம் ஸ்டெட்டு மாதிரி மேலே போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே போன வருஷம் வரப்போ இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இப்போ இது புதுசாக போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா இருந்தது. அப்போ தான் கொஞ்சம் விடிஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி ஏதாவது ஒரு கடைங்க ஏதாவது நின்றால் கூட ஒரு காஃபினாவது குடிக்கலான்னு பார்த்தா ஒரு கடைங்க கூட இல்லை. சரின்னு அதை முடிச்சுட்டு சரி அடுத்த பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஃப்ரெஷ்ஷாக போய் அடுத்த பீச்சுக்கு போயிட்டோம். இது வந்து ஆரோர் பீச்சா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கேரளா கூட தூக்கிட்டோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்தா செம்ம வெயில் வேறு, நடக்க முடியல, கால்லாம் வேறு சுடுது வேறு. அதை பார்த்திங்கன்னா இந்த 2 சைடுமே கடைங்க, நடுவில் பாதை மாதிரி இருக்குது, நடந்து போகிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்கவே. சரி மணல்கிட்ட போகலான்னு சொல்லி பார்த்தா கால் சுடுது வேற. சரி வாங்க, இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தர டைமில் போனால் தாங்க உண்மையிலுமே நல்லாயிருக்கும். நம்ம மத்தியானம்லாம் போனால் உண்மையிலுமே நம்ம எதுவுமே ரசிக்கவே முடியாது, வெயில் வேற. அங்கே எங்கேயும் நிற்கிறது கூட இடம் இல்லை. இப்போ இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடம் மட்டும்தான் செடி, மற்ற அந்த சைட்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாக மணல் தான் இருக்குது. நல்லா நாங்கள் மத்தியானம் வெயிலில் போயிட்டோமா, அதனால் எங்கிட்டா ஏதாவது நிழல் இருந்தால் நிழலில் போய் உட்காரலான்னு பார்த்தா நிழல் உட்காரதுக்கு இடமே இல்லாமல் இருந்தது. சரி நம்ம இந்த இடம் சாயந்தரம் வந்திருக்கலாம், சரி நம்ம வந்துட்டோம், சரி சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சுற்றி பார்க்குறதுக்காக ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். பார்த்திங்கன்னா அங்கேயே போனேன், ஸ்நாக்ஸ் எல்லாம் வேறு இருந்துச்சு. நம்ம போனே ஸ்நாக்ஸ் எல்லாமே கேட்டாங்க, ஓகேன்னு சொல்லி எல்லாம் ஆளுக்கு ஒரு தர்பூசணி, மாங்காய், அன்னாசி பழம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அது எல்லாமே வாங்கி டேஸ்ட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. உண்மையிலுமே விலை கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப ஹை ரேட்லாம் சொல்லுங்கள், நார்மல் ரேட்டாக இருந்தது. 2 சைடுமே பாருங்கள் கடை. இது பார்த்திங்கன்னா கேரளா வர்தலால் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், அதே மாதிரி தான் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சரின்னு பிள்ளைங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க, அங்கனே ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி ரைஸ் கேட்டாங்க, ரைஸ் வாங்கணும், ஃபிஷ்ஷு வாங்கி சாப்பிட்டு கேமில் விளாட்றேன்னு சொன்னாங்க. கேமில் எதுலேயும் நான் விளாட செம்ம கும்பல். அது இல்லாமல் நம்ம போனதே லீவு டைம் இல்லையா, கரெக்டாக நாங்கள் போகையில் கும்பல் இல்லாமல் இருந்தாங்க. போய் என்ட்ரி ஆனாலே கும்பல் ஸ்டார்ட் ஆகிடுது. சரின்னு அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் பிள்ளைங்களெல்லாம் எதுலேயும் விளையாட வைக்கல, ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பிளான் பண்ணணும், போகணும், அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு சரி பார்த்தோம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். போய் காரை நிப்பாட்டையில் டிராஃபிக்கே இல்லை. காரை திருப்பி வெளியே எடுக்கணும், சரியான டிராஃபிக். அந்த டிராஃபிக்கு கிளியராகவே எப்படியும் ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. கொஞ்சமாக மூவ் ஆகிக்கிட்டே போனது. சரி நம்மளுக்கு பொறுமை பத்தலை வேறு, சரி ஸ்லோ பண்ணி போனோம். அது இல்லாமல் மேட்லேருந்து இறக்கணும், கீழே நல்லா மேடாக இருந்தது. திருப்பி இறக்கிட்டோம், மேலே திருப்பி ஏற்றையில் வண்டி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரிண்ணா அதை முடிச்சுட்டு அடுத்த பீச்சுக்கு வந்துட்டோம். இது வந்து அயன் பீச்சுன்னு சொல்லி, அயனா பீச்சுன்னு சொல்லி, சரியா எனக்கு தெரியலை அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே போயிருக்கேன். இந்த பீச்சுக்குமே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 89 ரூபா வாங்கினாங்க ஒரு ஆளுக்கு. பிள்ளைங்களுக்கு டிக்கெட்டு கிடையாது, ஆனால் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு டிக்கெட்டு. ஒரு டேக் மாதிரி கையில் ஒட்டி விட்டாங்க, இதை நீங்கள் கழட்டாதீங்க வெளியே வரையிலும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் டேக் போட்டுக்கிட்டோம். பிள்ளைங்களுக்கு போட்டு உள்ள பார்க்கவே உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரைடெலாம் போயிருந்து, போட் ரைடு அந்த மாதிரிலாம் போயிருந்தாங்க. ஆனால் எல்லாமே ஹை ரேட்டாக இருந்தது, 2000 3000 அதுதான், அப்படி தான், அதுக்கு கம்மியே இல்லை. பிள்ளைங்க எல்லாத்துலேயும் போகிறேன்னாங்க, ஆனால் நாங்கள் எதுலேயும் உட்கார வைக்கல. ஸ்பீடு போட்டெலாம் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது அதில் போகலான்னு சொல்லிட்டு. அமௌண்ட்டு கொஞ்சம் கூட இருந்தனால போகலை. சரி நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி வேடிக்கை பார்த்தா. அது இல்லாமல் அங்கே போகணுன்னா 1 hour ஆகும், வெயிட் பண்ணணும், உங்களுக்கு முன்னாடி அதுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் போகணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம வெயிட் பண்ணலான்னு நாங்களும் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பொறுமை பத்தலை. சரி வாங்க நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆளுக்கு ஸ்நாக்ஸு, டீ, பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் கேட்டாங்க, அவங்களுக்குலாம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் நம்மள ஃப்ரீயாக விடுவாங்க. சரிண்ணா அவங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் போய் உட்கார வச்சோம். பார்த்திங்கன்னா ஒரே மியூசிக் சவுண்டு, பாட்டு சவுண்டாக கேட்டுச்சு. எங்கடா இவ்வளோ பாட்டு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்களும் ஒவ்வொரு கூடாரமாக தேடி போகிறோம், எந்த கூடாரத்தில் அந்த சவுண்டு வருதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சக்குன்னு போய் அந்த கூடாரத்தை கண்டுபிடிச்சோம். பார்த்திங்கன்னா டிஜே மியூசிக்லாம் போட்டு செம்மையாக
டான்ஸ்லாம் செம்ம வைப்பாக இருந்தது. பிள்ளைங்கள்லாம் போய் டான்ஸ் ஆடினாங்க. நல்லா இருந்தது, உங்களை பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. சாங்கு இங்கிலீஷ் சாங்கு, தமிழ் சாங்கு, ஹிந்தி சாங்குன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அங்கே இருக்கிற அண்ணனுங்களாம் எல்லாமே ஆடிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம பிள்ளைங்களும் சேர்ந்து போய் அங்கே நின்று ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சரி வாங்க அந்த பீச்சில் போய் உட்காந்தாங்க. எப்படி பீச்சுக்கு போனோம். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. இது கொஞ்சம் நல்லா இருந்தது, புது அனுபவமாக இருந்தது. இந்த மாதிரி நான் போனதில்லை, இதுதான் முதல் வாட்டி போனது. இந்த இடத்துக்கு நீங்கள் எதுவும் போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீச் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. தண்ணி ஃபுல்லாக அலை வேறு. நாங்கள் கீழே தான் ஒரு பையன் வந்து அந்த தண்ணியில் போய் மாட்டுறதுக்கு போனால் டக்குனு அங்கே விட்டவங்க வந்து அந்த பையனை காப்பாற்றிட்டாங்க. விளாண்டுட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அப்படியே விளாண்டாங்க. கண்டுக்கவே இல்லை பிள்ளைங்கள. நான் உட்காந்துட்டே சரியான டயர்டாகிடுச்சு. காலையிலேருந்து சுற்றி ரெஸ்ட்டே இல்லாமல் சுற்றிக்கிட்டே ரொம்ப டயர்டாகிடுது. நான் உட்காந்துட்டேன். பிள்ளைங்க தான் போய் விளாண்டுக்கிட்டு அது மணலில் காலை ஃபுல்லாக மூடிட்டு அந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஜாலியாக விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க ஒரு கண்காணிச்சிட்டே தான் இருந்து நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம சொல்கிறத பிள்ளைங்க கேட்கவா போகிறாங்க, அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. சரி ஃபுல்லாக பார்த்துட்டு விளாண்டுட்டு பாப்பாலாம் குளிக்கிறேன்னா நான் ட்ரெஸ் எதுவும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அங்கனே விளாண்டுக்கிட்டு இருந்தால் அவளுக்கு பயம். நான் இல்லாமல் அங்கே தண்ணிக்குள்ளே போடணும்னா பயம். அதனால் என்னை கூப்பிட்டுக்கிட்டே தான் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே உட்காந்துட்டேன். சரி நான் அதை முடிச்சுட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும். கிளம்பையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா சரி ஆளுக்கு ஒரு காஃபியை குடிச்சுக்குவோம். சரியான தலைவலி. சரி காஃபியை குடிச்சுக்குவோம். ஸ்நாக்ஸ் கேட்டாங்க பிள்ளைங்க, ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நம்ம காஃபி வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். ஃபுல்லாக செம்ம டான்ஸு தான் பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து. பாண்டிச்சேரி நல்லா ஃபேமஸ்னா ட்ரிங்க்ஸு தான், ஆனால் எல்லாமே குடிச்சிட்டு ஆடினாங்க. நாங்களும் அதை நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டே நின்றுருந்தோம். பிள்ளைங்களுமே சேர்ந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் சாங்கெலாம் போட்டு சூப்பராக இருந்தது, வேறு லெவலாக இருந்தது. நியூ இயருக்கு போகலான்னு இருந்தோம், கடைசியில் நியூ இயருக்கு போகலையா. அதனால் சரி இப்போ லீவு தானே நம்மளுக்கு, பிள்ளைங்களுக்கு 4 நாள் லீவு, பொங்கல் லீவுனால நம்ம போனது பிளான் பண்ணி. எல்லாம் சரியான டான்ஸு செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது பார்க்கவே. இது பார்த்திங்கன்னா போட்டு, ஸ்பீடு போட்டு, பனானா ரைடு அந்த மாதிரி நிறையா இருந்தது. நாங்கள் எதுலேயுமே போகல, வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடும். அது இல்லாமல் அதுக்கு 1 hour வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கும்பல் நின்றுருந்தது அந்த இடத்துல. அதனால் சரி நம்ம இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சரி வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா பஜார், பாண்டிச்சேரி பஜார், அதை முடிச்சுட்டு பஜாரில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். சண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போடுவாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக நிறையா கிளாத்து, பேகு, பூ அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. நாங்கள் எதுவும் வாங்கலை, எதுவுமே எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க, எதுவும் வாங்கலை. அவங்க ஃப்ரெண்டு தான், அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாங்க. பார்த்தா எல்லாமே மலிவாக தான் இருந்தது, நல்லா ஜேஜேன்னு இருந்தது. சரி ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தோம். ஃபுல்லாக அப்படியே போய் ஒரு ஹோட்டலில் போய் தேடி ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டா நல்லா இருந்தது. தோசை அங்கே பார்த்திங்கன்னா ஃபேமஸ் என்ன பார்த்திங்கன்னா உருண்டை, நல்லாவா உருண்டை இருந்தது. அங்கே போனோன்னா அதெல்லாம் வாங்கி பண்ணி சாப்பிடுவேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்.